பிப்ரவரி 14 அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் நிகழ்ச்சி எதிலும் பங்கேற்கப் போவதில்லை. அரசியல் பேச களம் இன்னும் தயாராகவில்லையா? அதிமுக தரப்பில் கூட்டணி இறுதி செய்யப்படாமல் இருப்பது திமுகவுக்கு லாபமாக மாறிவிடாதா? அதிமுகவுக்கு உரிமை கோரும் தினகரனின் முயற்சி கூட்டணியை பலவீனப்படுத்தி விடாதா? மேற்கு வங்கத்தில் பாஜகவின் முன்னேற்றம் எந்த அளவுக்கு உள்ளது? இன்னும் பல விஷயங்களை அலசுகிறது இந்த விவாதம். மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் நெறியாளுகையில் மதுரையிலிருந்து காணொலி மூலம் நம்மோடு இணைகிறார் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் ராம ஸ்ரீனிவாசன். சித்தாந்த பின்புலமும் செறிவார்ந்த தர்க்க புலமையும் மிக்கவரான பேராசிரியர் டாக்டர் ராம ஸ்ரீனிவாசன் பாஜகவின் அறிவு ஜீவிகளில் ஒருவராவார். நமது பண்பாட்டு விழுமியங்களை மீட்டெடுக்க துடிக்கும் முழுநேர அரசியல்வாதி. பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ள முஸ்லிம்களும் இந்தியாவில் குடியேறணும்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்துக்களோட முஸ்லிம்கள் சேர்ந்து வாழ முடியும்னு அர்த்தம். 3 நாட்டை கலைச்சு அகண்ட பாரதம். கண்ணைக்கு சிலை எடுக்கணும்னு நினைச்சா அதை ஏன் போய் இமயமலையில கல் எடுத்து வரணும்? அதை ஏன் கங்கையில நீராட்டணும்? தமிழ் தேசியமாக இருந்திருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையிலே கல் எடுத்திருக்கலாம், காவிரியிலே நீராட்டி இருக்கலாம், இங்கேயே கோயில் வச்சிருக்கலாம், மங்களதேவி கோவில். அப்ப கண்ணகிக்கு கோவில் எடுக்க வேண்டும் என்று சொல்பவன் கூட இமயமலையில கோயில் எடுத்து கங்கையில நீராட்டி விட்டு இமயமலைக்கு இந்த கண்ணகி கோயில் கட்டுற பெருமையா நினைக்கிறான்னு சொன்னா இதைத்தான் இந்து தேசியம், இந்திய தேசியம் என்று சொல்கிறோம். தெளிந்த பார்வையும் நீண்ட நெடிய வாசிப்பும் இவரது பலங்களாகும். தியாக தலைவின்னு வேற பேசுறான். சசிகலா செய்தது தியாகம்னா நீ வாவு சிதம்பரம் பிள்ளை செய்தது என்னன்னு தெரியல. கட்டபொம்மனும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் செய்தது என்னன்னு தெரியல. அவங்க பேரை மாத்திக்கிட்டு ஆகணும் போட்டிருக்கு. சசிகலா தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கிவிட்ட காலகட்டத்தில் கோலாகலாஸ் டிவி நேயர்களுக்காக நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் டாக்டர் ராம ஸ்ரீனிவாசன். அந்த கட்சியில டிடிவி வெற்றி பெறுவார் என்று நினைத்து அந்த கட்சிக்கு சென்றவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து பெரும்பான்மையான மக்களும் தொண்டர்களும் அதிமுக பக்கம் தான் இருக்கிறார்கள் என்று தெரிந்து திரும்ப வந்து விட்டார்கள். ஒரு கம்பைன்ட் ஏடிஎம்கே, ஒரு யுனைடெட் ஏடிஎம்கே என்பது திமுகவை விட வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. 2 பேருக்குமான இந்த சண்டையில, 2 பூனைகளுக்கு இடையேயான சண்டையில ஒரு குரங்கு வந்து பலனடைந்தது போல திமுக வந்து பலனடைந்து விடக்கூடாது. அதுல ஏ கேட்டகரி, பி கேட்டகரின்னு வச்சுக்கிறோம். எந்தெந்த தொகுதின்னு கேட்காதீங்க, அது ராஜாங்க ரகசியம், அவங்க அதை சொல்ல முடியாது. ஆனா நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். பொதுவா உங்க என்ன அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு தொகுதி கேட்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? இது என்ன சார் வம்பா போச்சு? நான் மீடியா பர்சன் சார். எங்களுடைய கோரமண்டல் எக்ஸ்பிரஸினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பெங்கால். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலாகலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விவாதத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய ஒரு அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ அது என்ன விதமாக இருக்கும்? அதே போல வெஸ்ட் பெங்காலி எலெக்ஷன் வரப்போகுது, அங்கே என்ன விதமாக இருக்கும்? இப்படி பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடியவர் உங்கள் அத்தனை பேருக்கும் ஏற்கனவே பரிச்சயமானவர். தொடர்ந்து பல்வேறு தொலைக்காட்சிகளில் பிஜேபியின் சார்பாக ரொம்ப ஆணித்தரமாக தன்னுடைய குரலை பதிவு செய்து வரக்கூடியவர். அவர் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், மதுரையைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீனிவாசன். அவர் பிஜேபியினுடைய மாநில பொதுச் செயலாளர், உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு இன்டலெக்சுவல் ஃபேஸ். அவர் எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரத்தோட அழுத்தமாக பதிவு செய்யக்கூடியவர். வெறும் வார்த்தைகளை நம்பி மட்டுமே வாதத்தை புரியாமல் ஆதாரங்களை வைத்து, தரவுகளை வைத்துக்கொண்டு வாதங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வல்லுனர், அப்படிப்பட்டவர். இப்போ அவர்கிட்ட தான் நம்முடைய விவாதத்தை தொடங்குகிறோம். ஸ்ரீனிவாசன் வணக்கம். வணக்கம் சார். அதாவது பிரதமர் வருகிற 14ஆம் தேதி சென்னைக்கு வர இருக்கிறார். எலெக்ஷன் இன்னும் ஒரு 2 மாசத்துல வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் வருகைக்கு இருக்கக்கூடிய அரசியல் முக்கியத்துவம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த முறை பிரதமர் அவர்கள் சென்னை வருவது அரசு திட்டங்களை துவங்கி வைக்கிறதுக்கு தான் வருகிறார். அதனால இது முழுக்க முழுக்க அரசு விழாவாகத்தான் இருக்க போகிறது. பிரதமருடைய அரசியல் சுனாமி
மார்ச் மாதத்திலிருந்து துவங்கும் அல்லது பிப்ரவரி கடைசி வாரத்திலிருந்து துவங்கும் என்றுதான் நினைக்கிறேன். உங்களைப் போலவே நானும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன். அந்த சுனாமி இந்த பிப்ரவரி எண்டு, அப்படின்னா பிப்ரவரி எண்டு மார்ச் அது வாக்குல மீண்டும் பிரதமர் வருவார்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? நிச்சயமா தேர்தல் நடந்து முடியும் வரை தமிழ்நாடு மாத்திரமல்ல, இப்போ தொடர்ந்து தேர்தல் நடக்க இருக்கிற மேற்கு வங்கம், அஸ்ஸாம், தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளா அனைத்து மாநிலங்களுக்குமே பிரதமருடைய சுற்றுப்பயணம் இருக்கும். இந்த முறை இந்த தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது இது பிஜேபிக்கான தேர்தலாகத்தான் அந்த முடிவுகள் இருக்கும். அதனால பிரதமருடைய பிரச்சாரம் என்பது ரொம்ப மிக மிக முக்கியமானது. வைகையில ஆத்துல அழகர் இறங்குவது மாதிரி ஒரு மதுரைக்காரனுக்கு அழகர் ஆத்துல இறங்குறது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி இந்த தேர்தலில் பிரதமர் அவர்கள் பிரச்சாரம் செய்வது என்பது எங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா மதுரையில ஆத்துல அழகர் இறங்குறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு எலெக்ஷன் வச்சிருவாங்க போல இருக்கே. லோக்சபா எலெக்ஷன் கூட சித்திரை திருவிழா ஒட்டி இருந்தது. அப்போ உங்கள் தொகுதியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் என்ன சொன்னார்னா, தேர்தலுக்காக சித்திரை திருவிழாவை ஒத்தி வைத்தால் என்னன்னு ரொம்ப ஒரு பகுத்தறிவு வாதத்தை எல்லாம் முன்வைத்தார். இப்போ அது எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியிடம் இதை விட அதிகமா நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த முறை நான் தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறேன். மதுரையிலிருந்து பத்திரிகைகள் கூட இன்று செய்தி வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சித்திரை திருவிழாவை மனதில் வைத்து அந்த தேதிகளில் தேர்தல் இல்லாமல் தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி. ஏன்னா இது மதுரை நகருக்கு மாத்திரம் திருவிழா இல்லை, தமிழ்நாடு முழுக்க சித்திரை திருவிழா என்பது இருக்கிற திருவிழாக்கள்ல ரொம்ப பெரிய திருவிழா. பக்கத்து மாவட்டங்கள்லாம் இங்க வந்துருவாங்க. அதனால அவங்க அந்த வாக்களிக்கிற அந்த வாய்ப்பு அவங்க குறைஞ்சிரும். அவங்க அரசியலா ஆன்மீகமா அப்படின்னு வரும்போது இயல்பாகவே தமிழர்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்கிற காரணம், குறிப்பா பெண்கள், அவங்க எல்லாருமே ஆன்மீக நாட்டத்தோடு வந்துருவாங்களே தவிர அரசியலை இரண்டாம் பட்சமாக நினைத்து விடக்கூடாது. அதனால தேர்தலையும் திருவிழாவையும் தேர்தல் திருவிழாவாக மாற்றி விடாமல் தனித்தனியாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறேன். நிச்சயமா தேர்தல் கமிஷன் அதை பரிசீலிக்கும் என்று நினைக்கிறேன். நான் மதுரையினுடைய முக்கியமான அதிகாரிகளுக்கெல்லாம் கூட நான் அதை சொல்லியிருக்கிறேன். இந்த இப்போ பிரதமருடைய அந்த வருகை அதனுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுறப்போ நிச்சயமா அவர் மீண்டும் மீண்டும் வருவார். இந்த தேர்தல் பிஜேபிக்கான தேர்தல் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பிரதமர் அவர்கள் அஸ்ஸாமுக்கு போகிறார், வெஸ்ட் பெங்காலுக்கெல்லாம் போகிறார், எல்லா இடத்துலையும் அங்க பாத்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சிகள்லையும் பங்கேற்கிறார், அரசியல் நிகழ்ச்சிகள்லையும் பங்கேற்கிறார். ஆனா இப்ப வந்தவர் ஏன் ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷத்துல வைண்ட் அப் பண்ணிட்டு போறாரு? அப்படின்னா இங்க இன்னும் அரசியல் பேசுவதற்கான ஒரு களம் இன்னும் தயாராகலைன்னு பிரதமர் நினைக்கிறாரா? ஏன்னா கூட்டணி சரியா செட் ஆகல. நீங்க இப்போதைக்கு ஏடிஎம்கே சைட்ல ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு இடையில இப்ப கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாயிருக்கு. மற்ற எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் எதையும் பேச வேண்டாம், இப்ப இன்னும் பேசுவதற்கே தருணம் வரவில்லை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறாரா? அப்படி இல்லை. நீங்க பிரதமர் போன்ற ஒரு உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை நாம் அழைக்கும் போது அதற்கான களத்தை தயாரித்து கொண்டு அழைப்புதான முறை. பிரதமர் இங்கு வருகிறார் என்பது மாத்திரமல்ல, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பை ஏற்றுதான் தேசிய தலைவரும் பிரதமர் கூட வருகிறார்கள். அதனால நீங்க சொன்னது சரிதான், ஒரு வாதம் சரிதான். கூட்டணி இறுதியான பின்பு சீட் ஷேரிங் எல்லாம் நடந்த பின்பு பிரதமருடைய பிரச்சாரம் மிக கடுமையாக சூடுபிடிக்கிற பிரச்சாரமாகத்தான் இருக்கும். கூட்டணி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிற அது ஒரு பிரச்சார மேடையாக அமையும். அதனால நாங்கள் அதுக்காக ஆர்வமாக காத்திருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்கிற அத்துணையுமே இன்னும் ஒரு சில வாரங்களில் எல்லாமே நல்லபடியாக முடிந்துவிடும் என்கிற ஆப்டிமிஸ்டிக்கோட தான் நான் இருக்கேன். இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு இதுக்கு முன்னால கூட நாங்களே ஒரு காணொளி பண்ணியிருந்தோம். அதில் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பிஎம்ஓலேருந்து கிடைச்ச ஒரு தகவலின்படி ஆரம்பத்தில் சென்னையில் அவர் இந்த அரசு விழா முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வருவதாகவும், கோயம்புத்தூர்ல ஒரு ரேலி, கட்சியினுடைய ரேலி அட்டன் பண்ணுவதாகவும் கிட்டத்தட்ட தீர்மானமாக சொல்லப்பட்டது. ஆனா கடைசி நிமிஷத்துல அது கைவிடப்பட்டு இப்ப அவர் கொச்சிக்கு போகிறார். அது எதனால அது கைவிடப்பட்டது? என்ன ப்ராப்ளம்? ஏன்னா நிச்சயமா அப்படி ஒரு ரேலி நடக்கிறதா இருந்தா அதை தமிழ்நாடு பிஜேபி தான் ஒழுங்கு செய்வீங்க, அதை ஏற்பாடு பண்ணுவீங்க. அது ஏன் கைவிட்டீங்க? என்ன பிரச்சனை சார்? இல்ல, உங்களுக்கு எந்த சோர்ஸ் மூலமா இந்த செய்தி கிடைத்ததுன்னு எனக்கு தெரியவில்லை. எங்களுக்கு அப்படி கட்சி நிகழ்ச்சியில வருகிறார், தயாராகுங்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான குறிப்பும் எங்க மாநில தலைமையிலிருந்து வரவில்லை. பிப்ரவரி 25ஆம் தேதி பிரதமர் கலந்து கொள்கிற அரசியல் பேரணி இருக்கிறது என்றால் இன்னைக்கு தேதி 11/12, ஒரு மாதத்திற்கு முன்பாகவே எங்களுக்கு அதற்கான குறிப்புகள் கிடைத்து நாங்கள் எல்லாம் தயாராகுவதற்காக ஏற்பாடுகள் நடக்கும். அப்படி எதுவும் இல்லையே. நீங்க இல்லாத ஒரு விஷயத்தை யாரோ தவறா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு.
அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லைன்றீங்க. இது ரொம்ப ஒரு டாக்டிக்கலான ஆன்சர் சார். மொத்தமா ஒரேடியா இல்லைன்னு சொல்லிடுறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, இங்க முடிச்சிட்டு நீங்க ஒரே அடியா இருக்குன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு சார், நான் ஏத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்ற உரிமை எனக்கு கொடுங்களேன். இல்ல சார், கரெக்ட். அந்த உரிமையை நான் மதிக்கிறேன் சார், அந்த உரிமையை நான் மதிக்கிறேன். இப்ப என்னன்னா, நீங்க அவர் வந்து கொச்சின் போகிறார் சார். கேரளால இன்னமும் பிஜேபி நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறதா? இப்போ இந்த இந்த லோக்சபா எலெக்ஷன்ல என்ன நடந்ததுன்னு தெரியும். அதுக்கு முன்னால் தான் சபரிமலை இஷ்யூல நடந்தது. சபரிமலை இஷ்யூல நீங்க எடுத்த அதே நிலைப்பாட்டை ஒரு ஜோல்ட் அடிச்சு காங்கிரஸ் அதை அறுவடை பண்ணிட்டு போனாங்களே ஒழிய, அதை வைத்துக்கொண்டு உங்களால அறுவடை செய்ய முடியல. அப்படிங்கிறப்ப இன்னமும் எந்த நம்பிக்கை சார்? இன்னும் கேரளால ஏதோ பெருசா சாதிப்போங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கீங்களா? அது என்ன சார்? சார், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஊர் ஊரா போய் நான் சொல்றதைத்தான் எடப்பாடி செய்யறாரு அப்படின்னு சொல்றத நீங்களாம் ஏத்துக்கிறீங்க. கேரளாவில் பிஜேபி சொல்றது தான் காங்கிரஸ் செய்கிறது அப்படின்னா அது பிஜேபியினுடைய அரசியல் வெற்றி தானே. எங்களுக்கு சார் அரசியல் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பித்திருக்கின கேரளாவில்னு புரிந்து கொள்ளணும். அது தேர்தல் வெற்றியாக மாறுவதற்கு கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சம் நேரமாகும். நாங்கள் அந்த அவகாசத்திற்காக காத்திருக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் அது நிரூபணமாகும். இப்போ நாங்கள் பேசுறத காங்கிரஸும் பேசுகிறது என்பதே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. எங்க அஜெண்டா அது. அதை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் பேசுகிறது என்பது அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி. சாதாரண அதுவே உங்களுக்கான ஒரு தார்மீக வெற்றிங்கிற மாதிரி நீங்க அரசியல் வெற்றி. அது தேர்தல் வெற்றி இல்லை, அரசியல் வெற்றி. தேர்தல் வெற்றியாக அதை பின்னால மாற்றுவோம், நாங்க எதிர்காலத்தில் மாற்றப்படும். இன்னைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருப்பதாக கருதப்படுகிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி சம்பந்தமாக இன்னமும் பேசாமலே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்களுடைய பொறுமையை சோதிக்காதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்களும் இனிமேல் வந்து டிவி விவாதங்கள்லாம் பங்கெடுக்க போகிறோம், எங்களை அழைங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்கள் கூட்டணியில் இருப்பதாக நம்பப்படுகிற கட்சியில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு விதமான ஒரு விரக்தியில் இருந்துகிட்டு இருக்காங்களே. இன்னமும் கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசாமலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக போன ஆண்டு டிசம்பர் 31 திருச்சியில் வைத்து பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை நடத்தப் போகிறோம், அப்போதுதான் இறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, அது அவங்களுடைய இதாக இருக்கட்டும். ஆனால் அப்படி இருக்கிறப்போ அது கூட்டணியின்றே ஒரு பலவீனப்படுத்தி விடாதா? எல்லா கட்சிகளும் எப்படி சார் அத்தனை காலம் வரைக்கும் காத்திருப்பாங்க? இந்த விஷயத்துல நீங்க என்ன விதமான அழுத்தத்தை கொடுக்குறீங்க? ஏன்னா நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு காம்பனன்ட் பார்ட்டி அப்படிங்கிறப்ப நீங்க என்ன விதமான அழுத்தம் கொடுக்குறீங்க? நாங்க எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் தொடர்கிறோம் என்பதை எங்கள் தேசிய தலைவரே மதுரையில் நடந்த மாநாட்டில் அறிவித்திருக்கிறார். அதற்கப்புறமா அதிமுகவுடன் எத்தனை இடங்கள் என்பதும் எந்தெந்த இடங்களில் பாஜக போட்டியிடுகிறது என்பதும் இனிமேல் நடக்க போகிற பேச்சுவார்த்தையில முடிவாகும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. தேமுதிகவை பொறுத்தவரை அவர்களது நிலையை அவர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்றாலும் கூட அவங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்பதை அவங்க மறுக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டணியில் அவங்க தொடர விரும்புறாங்க என்பதைத்தான் சகோதரி பிரேமலதா அவர்களுடைய பேச்சு காண்பிக்குது. அதை விரும்புறதுனால தானே எங்களை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றாங்க. இல்லைன்னா தான் அவங்க தனிப்பட்ட போட்டியோ அல்லது வேறு கூட்டணிக்கோ செல்கிறோம் என்று அறிவித்திருக்கலாமே. அதனால பிரேமலதா அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க இந்த கூட்டணியில தொடர்கிறார்கள் என்பதற்கான ஒரு அத்தாட்சி தான் அது. அதனால இன்னும் கொஞ்ச காலத்தில் அதெல்லாம் சீக்கிரம் முடிவாயிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பல விஷயங்களை ஊடகங்கள் மூலமாக நாம் பேசி தீர்த்து கொள்ள முடியாது என்கிற காரணத்தினால அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் துவங்கலாம். ஆனால் அதற்கு முன்னால இன்ஃபார்மல் டிஸ்கஷன்ஸ் பல தலைவர்கள் மத்தியில, கட்சி நிர்வாகிகள் மத்தியில இருக்கத்தான் செய்யும் என்றுதான் நான் நம்புகிறேன். அப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன் மூலமாகத்தான் ஃபார்மல் டாக்ஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இல்ல பிரேமலதா நீங்க சொன்ன மாதிரி பல முறை நாங்கள் இன்னமும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பல தடவை சொல்லியிருக்காங்க. அது சொல்லாமல் இல்லை. ஆனாலும் அவங்க அவ்வப்போது விரக்தியை காட்டிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இப்படியே ஒரு லாங் ரோப் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது வந்து ஒரு டிஜெக்ஷனுக்கு, ஒரு விரக்திக்கு போய்விடுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் கேட்டேன். ஆனால் இதில் வந்து பிஜேபி நாங்கள் உறுதி செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் உங்கள் பாட்டை மட்டுமே பார்த்து போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்களோன்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லார்ஜர் ரோல் ஒன்று இருக்குது. என்னன்னா நீங்கள் அகில இந்திய அளவில் என்டிஏவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறீர்கள். அப்படிங்கிறப்போ இன்னொன்று உங்களுக்கு ஒரு 1 பாயிண்ட் அஜெண்டா ஒன்று இருக்கு. எப்பாடுபட்டாவது திமுகவை வீழ்த்துவது, வரவிடாமல் செய்வது அப்படின்னு. அப்படிங்கிறப்போ நீங்க இதுல இன்னும் கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டாமா? இல்லை, இப்போ கூட்டணி விவகாரங்களை முழுக்க முழுக்க அதிமுக கையாளுகிறது. முதல்வர் எடப்பாடி அவர்களும் அதை பற்றிய தெளிவுடன் தான் பேசி வருகிறார். இதுல எப்போ எந்த இடத்துல சிக்கல் வருகிறது அல்லது ஏதாவது ஒரு இடத்துல முழு உடன்பாடு எட்டப்பட முடியாத ஒரு சூழல் வரும்போது தான்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதவி தேவைப்பட்டால் அந்த இடத்துல தான் பிஜேபி தலையிடுமே தவிர, எடுத்த உடனே அதிமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லையோ தொகுதி பங்கீட்டிலையோ அதுவும் அடுத்த கட்சியோட அவங்க பேசுறதுலையோ பிஜேபி தனது இன்ஃபுளுயன்ஸை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். தலையிட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் நான் நினைக்கவில்லை. அதிமுகவுக்கு கூட்டணி அமைத்த ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. கடந்த 40-50 ஆண்டுகளாக அவங்க கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க, விதிவிலக்கா 1-2 தேர்தல்கள் தவிர. அதனால அவங்க அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கூட்டணியை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள். எந்த காலகட்டத்தில் கூட்டணி அமையும், எப்போதெல்லாம் பேசி முடிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு முழுமையான பயிற்சி இருக்கிற கட்சி தான் அதிமுக. அதனால we strongly believe in their wisdom and training. அது நிச்சயமாக நல்லபடி நடக்கும்னு நம்புறோம். தேவைப்பட்டால் நீங்க சொல்வது மாதிரி பிஜேபியும் தனது கருத்தை சொல்ல வேண்டிய தருணத்தில் நாங்கள் சொல்லுவோம். அதான் பிஜேபியுடைய உதவி தேவைப்பட்டால் அப்போது பிஜேபி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தும்னு சொல்றீங்க. ஒருவேளை அந்த உதவி தேவைப்படக்கூடிய இடமாக சசிகலா தினகரனை பாக்குறீங்களா? அந்த விஷயத்துல நீங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பிளே பண்ணுவீங்களா? உங்க செல்வாக்கு அது என்ன? ஏன்னா ஏற்கனவே கடந்த ஒரு சில மாதங்களாக அகில இந்திய பிஜேபி அகில இந்திய தலைவர்களை மாறி மாறி தினகரன் சந்தித்ததாகலாம் தகவல் வந்து கொண்டு இருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய உதவி தேவைப்படக்கூடிய அந்த ஸ்கோப் உள்ள ஏரியா எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அரசியல் தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. தினகரன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய அரசியல்வாதிகள் ஒருவர் தான். அவரை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சந்தித்தார்களா என்று எனக்கு தெரியாது. இவர் போய் அவங்கள பார்த்தாங்களான்னு தெரியாது. சந்தித்தால் தவறில்லை, அரசியல்வாதிகள் சந்தித்துக் கொள்வது ஏற்கதான். ஆனால் இது ஒரு ஸ்டார் கொஸ்டின். இதை முதல்ல கேட்பீங்கன்னு நினைச்சேன், கொஞ்சம் தாமதமா கேட்டிருக்கீங்க நீங்க. நேற்று கூட உங்களை பற்றி குறிப்பிட்டு கூட தினகரன், டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறார். உங்க கருத்துல அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதை அவர் வெளிப்படையா ஊடகத்துல அவர் பேசியிருக்கிறாரு. உங்கள் கருத்தையும் நான் உங்களுடைய அந்த காணொலியில நான் முழுக்க கேட்டேன். உங்கள் கருத்து ரொம்ப ஆழமான கருத்து தான். நான் உங்கள் கருத்தை அதில் ஏற்றுக்கொள்கிறேன். சில பேர் அவங்களுக்கு வேண்டியவங்க அந்த மூத்த பத்திரிகையாளர் இது வரைக்கும் எந்த பத்திரிகையில் இருந்தாலும் தெரியாமல் அந்த கலன்னு கோலாக்கலம்லாம் டான்ஸ் ஆடுறாங்களே. தினகரன் வந்து எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், அவர் ஒன்றும் திமுகவை மீட்டெடுக்குன்னு சொல்லலைன்னா, இது ஏற்கனவே அவங்க பொதுச்செயலாளர், நான் துணை பொதுச்செயலாளர், அம்மா காலத்தில் இந்த கட்சியில் இருக்கோம். இந்த கட்சியை நாங்கள் வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்கிறதுக்கு தலைவர் செஞ்சது தான் நாங்கள் செய்யணும்னு இருக்குது. தமிழ்நாட்டில் டிடிவி தினகரன் என்கிற அரசியல் சக்தி இட்ஸ் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அப்படிங்கிற பார்வை சில அரசியல் விமர்சகர்கள் மத்தியில், நிபுணர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட், இதெல்லாம் ஆர்கே நகர் தேர்தலில் தினகரன் வெற்றி பெற்றது காரணத்தினாலும், சசிகலா அம்மையார் சிறைக்கு செல்வதற்கு முன்னாலும் ஓரளவுக்கு பாராளுமன்ற தேர்தலிலும் தான் அது வேலை செய்ததை தவிர, அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட டிடிவி ஃபேக்டர் பெரிதாக இல்லை. அந்த கட்சியில டிடிவி வெற்றி பெறுவார் என்று நினைத்து அந்த கட்சிக்கு சென்றவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து பெரும்பான்மையான மக்களும் தொண்டர்களும் அதிமுக பக்கம் தான் இருக்கிறார்கள் என்று தெரிந்து திரும்ப வந்து விட்டார்கள். அதனால அது ஒரு பெரிய சக்தி, அரசியல் சக்தி இல்லை என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தினகரன் கட்சியை, சசிகலா அம்மையாரை அந்த கட்சியில சேர்த்துக் கொள்வதா, அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பது, பதவி வழங்குவது என்பதெல்லாம் அந்த கட்சியினுடைய உள் விவகாரம். அதுல எந்த கருத்து சொல்லவும் பிஜேபி விரும்பவில்லை, நானும் விரும்பவில்லை. ஆனால் அந்த வாக்குகளை எப்படி திமுகவை தோற்கடிக்க பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி ஒரு வியூகம் அமைக்கப்பட்டால் அதில் தவறில்லை என்று நான் நினைக்கின்றேன். ப்ரொஃபசர், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு 2 விதமான ஒரு முரண்பாடான ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று, திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் அமமுகவையும் கன்சிடர் பண்ணுவது, அதையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது. நீங்க சொன்னதான் நான் வேற விதமா சொல்றேன். இது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் தினகரன், சசிகலா தொடர்ந்து அதிமுக என்கிற ஒரு கட்சிக்கு உரிமை கோரலை மேற்கொண்டு வருகிறார்கள். அது அவங்க 2 கட்சிக்கு இடையிலான விஷயம்னு கூட நீங்க பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு சர்வ சுதந்திரம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவர்களுக்குள்ளாக இவர்களை அடித்துக் கொள்வது, இந்த மோதல் கூட்டணியுடைய ஒட்டுமொத்த ஒரு பலத்தை சீர்குலைத்து விடக்கூடாது. இல்ல, இப்ப இவங்களுக்கு இடையில இப்படியே பேசிட்டு இருந்தா எலெக்ஷன் வரைக்கும் பேசி, எலெக்ஷன் 2 மாசத்துல வரப்போகுது. அப்போ இவங்களுக்குள்ள அப்போ பெர்செப்ஷன் என்ன ஆகும், ஒரு தோற்றம் என்ன கிடைக்கும் மக்களுக்கு? ஏன்னா அதிமுகக்குள்ள அதிமுக திரும்ப 2 பெற்றுச்சு, திரும்ப அந்த அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருந்தால் நீங்க இவ்வளவு பாடுபட்டு இருக்கீங்க திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும்னு, அப்போ அந்த நோக்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டு விடாதா? அப்ப ஏதேனும் ஒரு விதத்துல பிஜேபி வந்து பெரியண்ணன் என்கிற அடிப்படையில் இல்லை,
ஆனால் என்டிஏவுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில உட்கார்ந்து பேசி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல அதை சால்வ் பண்ணணுமா இல்லையா? அந்த பொறுப்பு பிஜேபிக்கு உண்டா இல்லையா? பிஜேபிக்கு அந்த பொறுப்பு இல்லை. ஏன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் குறிப்பிடுகிற அத்தனையுமே கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்ல. இது முழுக்க முழுக்க அதிமுக கட்சியினுடைய உள் விவகாரம் தான். உள் விவகாரத்தில் தலையிடக்கூடிய அளவிற்கு இப்போது தேவை ஏற்படவில்லை. அது நாகரிகமாக இருக்காது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். இப்போ நீங்க இந்த இடத்துல நான் இன்னொரு வரலாற்று சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க எம்ஜிஆர் காலமான பின்பு அந்த கட்சி ஜெயலலிதா அணி என்றும் ஜானகி அணி என்றும் ரெண்டாக பிரிஞ்சாங்க. அதுல ஒரு பெரிய ஃபேக்ஷன் ஜெயலலிதா அம்மையார் பின்னாலையும் ஒரு சின்ன ஃபேக்ஷன் தான் ஜானகி அம்மா பின்னால இருந்தாங்க. ஆனால் அப்படி பிளவுபட்டதுனால வாக்கு பிளவு ஏற்பட்டு 89 திமுக ஆட்சிக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அப்புறமா நமக்கிடையே வாக்கு பிளவு ஏற்பட்ட காரணத்தினால்தான் திமுக ஆட்சியில் அமர்ந்தது என்கிற உண்மையை புரிந்து கொண்ட அதிமுக அந்த தேர்தல் முடிந்த உடனே 2 அணியும் இணைஞ்சாங்க. அந்த இணைஞ்சதுக்கு அப்புறம் மதுரை கிழக்குலையும் மருங்காபுரி சட்டமன்றத்திலையும் அந்த இடைத்தேர்தல் வந்தது. அதுல அந்த 2லையும் அதிமுக மறுபடியும் வெற்றி பெற்றாங்க. அப்போ ஒரு கம்பைன்ட் ஏடிஎம்கே, ஒரு யுனைடெட் ஏடிஎம்கே என்பது திமுகவை விட வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. அது எப்போதுமே வரலாற்றில் அப்படித்தான் இருக்கிறது என்பது பலமுறை நிரூபணமாயிருக்கிறது. அது இப்போ என்ன நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, தேர்தலுக்கு அப்புறமாக கருணாநிதியை முதல்வராக ஆட்சியில் அமர்த்தி வைத்துவிட்டு இந்த அதிமுக வாக்குகள் ஒன்றுபட்டது என்பது இப்போ தேர்தலுக்கு முன்னதாக நடக்க வேண்டும் என்றுதான் நான் ஒரு பிஜேபி காரனாக விரும்புகிறேன். அதிமுக வாக்குகள் பிரிந்துவிடக்கூடாது. அப்படி பிரிந்துவிடக்கூடாது என்பதற்கு என்ன மெத்தடாலஜி? அவங்க இப்போ தினகரன் அவர்களும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட வேண்டுமா? அதை அதிமுக தான் முடிவு பண்ணணும். கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டுமா? அதை அதிமுகவும் அவங்கள தான் உட்கார்ந்து பேசணும். அவர்களுக்கு இடையேயான அவர்களுடைய மன வேற்றுமையை அவர்கள் அமர்ந்து அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் 2 பேருக்குமான இந்த சண்டையில, 2 பூனைகளுக்கு இடையேயான சண்டையில ஒரு குரங்கு பலனடைந்தது போல திமுக பலனடைந்து விடக்கூடாது. அது ஆட்சியில் அமர்ந்து விட்டால் 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் எல்லா வளர்ச்சியும் தடைப்படும். தமிழ்நாடே இந்தியாவிற்கு எதிரான மாநிலமாக மாறிவிடும். திமுக என்பது அரசியல்ல ஒரு தீய சக்தி. அதை எதிர்த்து யுத்தமிடுவதில் அதிமுக வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். தலைவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் பேசவில்லை. அதிமுகவுடைய வாக்குகள் சிதறிவிடக்கூடாது. கரெக்ட் ப்ரொஃபசர். இப்போ என்னன்னா, பூனைகளுக்கு இடையிலான ஒரு சண்டையில குரங்கு அப்பம் தின்ன கதையா ஆயிடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த பூனைகளுக்கு இடையிலான சண்டை தேர்தல் வரைக்குமே நீடித்து கொண்டு போனால் யார் அப்பம் தின்பார்? இதுதான் என் கேள்வி. அப்போ இவ்வளவு குறுகிற காலத்துல இவ்வளவு பெரிய விஷயத்தை சால்வ் பண்ணிட முடியும். அப்பனா ஒரு இடத்துக்கு முடிவுக்கு வரணும்ல. இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம், தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்கலாம். இதை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்லையா? இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இது கூட்டணியின் பிரச்சனை அல்ல, கட்சிகளின் பிரச்சனை. உண்மைதான், கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை. ஆனால் இந்த கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை கூட்டணியின் பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு காலம் உண்டு. இப்படியே போச்சுன்னா அப்போ ஒட்டுமொத்தமா அந்த கூட்டணியை பாதிக்கும். அப்ப நீங்க ஒரு ரோல் பிளே பண்ண வேண்டுமா இல்லையா? இதுதான் என் கேள்வி. ஆங்கிலத்துல ஒரு சேயிங் சொல்லுவாங்க, டெசிஷன் மேக்கிங் இஸ் எ பிளேஸ் வேர் யூ கெட் டயர்ட் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் யோசிக்க முடியாதுன்னு களைப்படைஞ்ச போது சரிப்பா இந்த முடிவை எடுத்துருவோம் அப்படின்னு எடுப்பாங்க. அது மாதிரி இப்போ ஆரம்ப காலத்துல அதிமுக என்ன நினைக்கும், அப்படி ஒன்றும் சசிகலா அம்மையாருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, இவங்களை கண்டெயின் பண்ணிடலாம், நமக்கு வாக்குகள் ஒன்றும் ஸ்பிளிட் ஆகாது அப்படிங்கிற நிலையில தான் அதிமுக மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி அது அப்படிதான் நினைக்கும். சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரன் என்ன நினைப்பாங்கன்னா, என்னமாவது பண்ணி அதிமுக வாக்குகளை பெரிய அளவில் பிரித்தே விட வேண்டும், நாம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு தோல்விதான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க காய் நகர்த்துவாங்க. இந்த ப்ராசஸ்ல இனிமே நிறைய சர்வேக்கள் வரும். உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தேர்தலுக்கு முன்னாலே இதை பத்தி நிறைய கருத்து சொல்லுவாங்க. எத்தனை இடங்கள்ல டிடிவி ஃபேக்டர்னால அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கும்னு ஒருத்தர் சொல்லுவாரு, டிடிவினால ஏடிஎம்கேக்கு பாதிப்பே இல்லை அப்படின்னு கருத்து கணிப்புகள் வரும். இது எல்லாமே இரு தரப்பையும் ஆழ்ந்து யோசிக்க வைக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன், அதிமுக வாக்குகள் சிதற வாய்ப்பில்லை. அது திமுகவுக்கு எதிராக தீர்மானமாக திமுகவுக்கு எதிராக விழுகிற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அந்த தீர்மானமாக விழுகிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அந்த நேரத்தில் தனது முழு செல்வாக்கையும் பயன்படுத்தி அதற்காக பணி செய்யும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதை தாண்டி நான் இல்ல அது உண்மைதான். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கீங்க, அதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. உங்களுடைய நம்பிக்கை பலிக்கிறதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே நேரத்தில் இப்போ தமிழக முதல்வர்
அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப கடுமையான மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். உண்மையிலேயே பெரும் கூட்டம் திரள்கிறது, கண்ணால பார்க்குறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த ஒரு மனிதன் மட்டும்தான் ரொம்ப கடுமையாக பாடுபட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிகிறது. கூட இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு தெரியல. அவர் இன்னமும் நல்ல நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ஓபிஎஸ் களத்திலேயே இறங்கலை. இப்போ இது எல்லாமே இதுவும் கட்சி பிரச்சனை நீங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் இது எல்லாமே கூட்டணி சம்பந்தமாக, கூட்டணி வெற்றி தொடர்பான இஷ்யூஸ் ஒன்று. இன்னொன்று, ஏன் இப்போ எடப்பாடி அவர்கள் போகிற இந்த டயத்தில் நீங்கள் ஆல்ரெடி கூட்டணியை இறுதி செஞ்சிட்டீங்க. உங்களுக்கு ஏடிஎம்கே கிடையில எந்த பிரச்சனை இல்லை. ஜேபி நட்டா மதுரைக்கு வந்தப்போ கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ எடப்பாடி கூட அவர்களோட பிஜேபியினர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இல்லை, ரெண்டாவது கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன். அதிமுகவுடன் கூட்டணி தொகுதிகள் இடங்களும் தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதும் அடையாளம் காணப்பட்டு ஃபார்மல் அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்பட்ட பின்பு சேர்ந்து கூட்டணி தலைவர்கள் நடத்துகிற கட்சி கூட்டங்கள் நடக்கும். அது என்டிஏ மீட்டிங் அல்லது ஏடிஎம்கே அலையன்ஸ் மீட்டிங். இப்போது நடந்து கொண்டிருப்பதெல்லாம் ஏடிஎம்கேயினுடைய அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரம். இதில் முழுக்க முழுக்க தமிழக அரசின் சாதனைகளை பற்றி முதல்வர் அவர்கள் பேசுகிறார். நீங்க பிஜேபியும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணா என்ன ஆகும்? இப்போ நான் ஒரு பிஜேபி காரனா முதலமைச்சர் கூட போறேன்னு வச்சுங்களேன், நான் மோடி அவர்களுடைய திட்டத்தை பற்றி அதிகமாக நான் பேசுவேன். அப்போ இப்போ அவங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் இந்த 4 ஆண்டுகளாக அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் மக்களிடம் சொல்லணும்னு நினைச்சு அவங்க அதை ஒரு பெரிய ஒரு இயக்கமாக செய்யும் போது அதற்கு முழு ஒத்துழைப்பும் வாழ்த்துக்களும் சொல்றதுதான் பிஜேபியினுடைய பொறுப்பா இருக்குமே தவிர நானும் போய் அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்வேன் என்பது இல்லை. எங்கள் கட்சி தொண்டர்கள் முதல்வர் வரக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவரை ஆதரித்து நாங்களும் போஸ்டர்ஸ் போட்டிருக்கோம். சோசியல் மீடியாவில் முதல்வரை வரவேற்று நாங்களும் அந்தந்த பகுதிகளில் அவர் வரும்போது வரவேற்பு தெரிவிக்கிறோம். அந்த அளவில் எங்களது ஆதரவு இந்த முதல்வருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு முழுமையாக இருக்கிறது. நட்டா அவர்கள் கூட்டணி அறிவித்த பின்பு அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது கேள்விக்கான பதில். முதல் கேள்வி, நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஏன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ நீங்க கொரோனா நேரத்தில் பார்ப்போம், தமிழக முதல்வர் எல்லா மாவட்டங்களுக்கும் கொரோனா நிவாரணத்துக்காக போனாரு முதலமைச்சர் முறையில். துணை முதல்வர் ஏன் போகலன்னு அப்ப நீங்க கேட்டீங்களா? முதலமைச்சர் அது செல்ல வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறது. நீங்க கிரிக்கெட்ல ஒரே சமயத்தில் 2 பேட்ஸ்மேன் ஆடுவாங்க. ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சு ஆடி பவுண்டரியும் சிக்ஸர் அடித்து கொண்டு இருக்கும் போது அவர் அதிக ரன்கள் எடுப்பதற்கு இன்னொரு பேட்ஸ்மேன் உதவிகரமாக இருக்க வேண்டுமே தவிர இவர் நானும் அடிப்பேன்னு சொல்லி அடிக்கிறது இல்லை. பொதுவாக நீங்க பழைய காலத்திலிருந்து நான் கிரிக்கெட் மேட்ச் தொடர்ந்து பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். அவருக்கு முழுமையாக அவர் ஃபார்ம்ல இருக்கிறாரு, அவருக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பவராகத்தான் அந்த இன்னொரு பேட்ஸ்மேன் இருப்பார். இப்ப மரியாதைக்குரிய துணை முதல்வர் இருக்கிற அந்த நிலையை அவர் முழுமையாக முதலமைச்சருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவரது தேர்தல் பிரச்சாரம் வெற்றிகரமாக நடப்பதற்கான முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க ஊடகங்கள் என்ன யோசிச்சு பாருங்க. முதல்வர் எடப்பாடி அவர்கள் சேலத்தில் பேசினார், பிரம்மாண்டமான கூட்டம். துணை முதல்வர் மதுரையில் பேசினார், கூட்டமே இல்லை, பிசுபிசுத்தது. அதிமுகவில் உள்ளடி வேலை நடக்கிறது, துணை முதல்வர் கூட்டத்திற்கு கூட்டம் சேரவில்லை. அல்லது துணை முதல்வர் கூட்டத்துக்கு பிரம்மாண்டமான கூட்டம், முதல்வர் பேசிய இடத்துல அவ்வளவு கூட்டம் இல்லை. இப்படி தேவையில்லாத ஒப்பீடுகள், செயற்கையாக கட்டவிழ்த்து விடப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் இதெல்லாம் சொல்லி அந்த கட்சிக்கு உள்ள இருக்கிற நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஈகோவை தான் இது வளர்த்து விடுமே தவிர இப்போது மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள் முழுமையாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் என்ற இந்த நிலையைத்தான் நானும் ஏற்றுக்கொள்கிறேன், ஆதரிக்கிறேன். எடப்பாடி அவர்கள் அதிமுக கட்சியில எங்கள் முதல்வர் வேட்பாளர் இவர்தான் என்று அறிவிக்கப்பட்ட சிஎம் கேண்டிடேட், இந்த டெசிக்னேட் சிஎம் கேண்டிடேட் அவர்தான். அவர் போய் எல்லா மாவட்டத்திலையும் மக்களை சந்தித்து அவரது ஆட்சியின் சாதனைகளையும் சொல்லி வரக்கூடிய 5 ஆண்டுகளில் என்ன செய்வேன் என்பதையும் அவர் சொல்வதுதான் முறையாக இருக்கும். அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது தான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கான முறையாக இருக்கும். அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறது அந்த கட்சி என்று நான் பார்க்கிறேன். ப்ரொஃபசர், இப்போ உங்க கட்சியை பத்தி நேரடி கேள்வி. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை பிஜேபி எந்த அளவுக்கு முன்னெடுத்து இருக்கிறது, எந்த அளவுக்கு போய்கொண்டு இருக்கிறது? நாங்க சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தொகுதிகளை ஏ பி என்று பிரித்திருக்கிறோம். அதுல ஏ கேட்டகரி பி கேட்டகரின்னு வச்சிருக்கிறோம். எந்தெந்த தொகுதின்னு கேட்காதீங்க, அது ராஜாங்க ரகசியம், அவங்க அதை சொல்ல முடியாது. ஆனா நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகள் அந்த மாதிரி இருக்கு. நாங்க அதையெல்லாம் அதிமுக அதெல்லாம் கேட்கணும், விருப்ப பட்டியல்ல அவையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை, அதுதான். அவங்க விருப்ப பட்டியல் என்ன, விஷ் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நாங்க 234 தொகுதி கொடுக்க முடியாது, அதுல சில தொகுதிகள் நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியில கொடுப்போம்.
அந்த தொகுதிகளில் கொடுக்கறதுல அதிமுகவுக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு அவங்களுடைய அரித்மேட்டிக்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் இருக்கும். அவங்க அப்போ இதுக்கு பதிலாக இதை கேட்கலாம், உங்களுக்கு இதில் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், இதை எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு கார்டியல் அட்மாஸ்பியரில் தான் பேச்சுவார்த்தை நடக்கும். அதனால எங்களுக்கு இப்போதைக்கு 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதாக நினைத்து அங்கே இருக்கிற கிளை கமிட்டிகள் அமைத்தல், கிளையை வலுப்படுத்துதல், அங்கே பெரிய மாஸ் ரோட் ஷோ நடத்துதல், தலைவர்கள் வருகையை ஒட்டி அங்கே தேர்தல் பணிக்குழு அமைத்தல், தேர்தல் அலுவலகம் திறப்பது, அங்கே இருக்கக்கூடிய பயனாளிகள், ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தினுடைய பெனிஃபிஷியரிஸ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பெரிய அளவில் இருக்காங்க, அவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களை வாக்கு வங்கியாக மாற்றுவது, இப்படிப்பட்ட அந்த அடிப்படை பணிகளை 234 தொகுதிகளில் செய்ய வேண்டும் என்று தான் செய்கிறேன். இப்போ கூட இந்த ஊடக விவாதத்துக்கு நான் தாமதமாக வந்தது காரணம், அந்த மதுரை மாவட்டத்தினுடைய அத்தனை சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கான அந்த கூட்டம் நடந்ததுனால அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி விளக்கி சொல்லிவிட்டு வருவதனால தான் தாமதமானது. இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 234 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நாங்கள் போட்டியிடாத அதிமுக போட்டியிடுகிற இடங்கள்லையும் கூட, கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற இடங்களில் கூட எங்கள் வாக்கு அப்படியே என் பிளாக்கா எங்கள் கூட்டணி கட்சிக்கு போகும். எங்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய கேடர் அவங்க எல்லாம் பயிற்சி பெற்ற கேடரா, கூட்டணியிலேயே கூட ஒரு மரியாதை உரிய ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிய ஒரு கேடரா எங்களுக்கு கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். அப்போ ஒரு பக்கம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், இன்னொரு பக்கம் எங்கள் கூட்டணிக்குள்ளேயே எங்களுக்கு உச்சபட்ச மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் களத்தில் பணியாற்றி வாக்கு வங்கியை உருவாக்கினால்தான் அது நடக்கும். இது கூட்டணி தர்மம் தான். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க இப்போ அதிமுக எவ்வளவு தொகுதிகள் கிளைம் பண்ண போறீங்க? அதுவும் ராஜாங்க ரகசியமா அந்த நம்பர்ஸும் பொதுவா உங்க என்ன அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? எவ்வளவு தொகுதி கேட்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? இது என்ன சார் வம்பா போச்சு, நான் மீடியா பர்சன் சார். இல்ல நீங்க ஒரு ஐடியா இருக்கு, எல்லா கட்சியினுடைய பலத்தையும் நீங்க அசஸ் பண்ணிருக்கிற நிபுணராச்சு, அரசியல் நிபுணராச்சு. இல்ல நீங்க எவ்வளவு தொகுதி கேட்கலாம்னு உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லுங்க நீங்க. இல்ல சார், நீங்க அதாவது ஆரம்பத்துல இருந்து கேள்விப்பட்டு இருக்கிறது பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதி வரைக்கும் கேட்பது என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது அப்படின்னு கிளைம் பண்றது. உங்களுக்கு கிடைக்கிறது என்னங்கிறதுக்கு நான் போகல, கேட்பது 50 இல்லாட்டி 40 அந்த ரேஞ்சில். நீங்க என்ன? எங்கள் மாநில தலைவர் பல மாதங்களாகவே சொல்லி வரக்கூடிய ஒரு கருத்து, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 60 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கிறது என்பதை சொல்லி வருகிறார். அதன் மூலமாக நாங்களே புரிந்து கொள்கிற கருத்து என்னன்னா, 60 இடங்களையாவது நம்ம ஒரு நிச்சயமா அதிமுக கேட்போம் என்பதைத்தான் தலைவர் அப்படி சொல்லுகிறார், குறிப்பால் தொண்டர்களுக்கு உணர்த்துகிறார் என்பதாகத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் 60 தொகுதியில் கேட்பது நியாயம்தான் என்று நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நம்ம யாரோ கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அதிமுக கொடுக்கிறது பிஜேபி வாங்கிக் கொள்கிறது, அதிமுக கொடுக்கிறது தேமுதிக வாங்கிக் கொள்கிறது என்பது அல்ல. ஒரு கூட்டணியில நாம எல்லாரும் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிதான். அதனால ஒருத்தருக்கு இருக்கிற கஷ்டம் இன்னொருத்தருக்கு புரிகிறது. இட் இஸ் நாட் கோ எக்ஸிஸ்டன்ஸ், இட் இஸ் ப்ரோ எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்ட். ப்ரோ எக்ஸிஸ்டன்ஸுக்கும் கோ எக்ஸிஸ்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்கள் ஒருவர் புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்வோம் தொகுதிகளை என்பதுதான் எங்கள் அணுகுமுறையா இருக்கும். ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா இது தொகுதி ஒதுக்கீடு இல்ல, தொகுதி பங்கீடு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தொகுதி ஒதுக்கீடு என்பது வேறு, தொகுதி பங்கீடு என்பது வேறு. இது பங்கீடாகத்தான் இருக்கும். இன்னொரு விஷயம் சீட் ஷேரிங் தான். ஆமா, நாங்கள் அதிகமான தொகுதிகளில் வாங்குவதை விட எத்தனை தொகுதி கிடைத்தாலும் அத்தனை தொகுதிகளையும் வெற்றி பெற நினைக்கிறோம். ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு தான் முக்கியம் என்பதுதான் எங்கள் தேசிய தலைவர்களுடைய வழிகாட்டுதலும் அப்படித்தான் இருக்கிறது. ஸ்ட்ரைக்கிங் ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஒரு கிரிக்கெட் வீரர் எத்தனை பந்துகளை சந்தித்தார் என்பதை விட எத்தனை ரன்கள் அடித்தாருங்கிறது அவருக்கு பெருமை. அதே மாதிரிதான் எங்கள் நிலைமையும். அது 5 சீட்டோ 50 சீட்டோ 60 சீட்டோ எனக்கு தெரியாது, ஆனா அத்தனையிலுமே வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில தான் நாங்கள் எங்களது அரசியல். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் போட்டியிட்டு அந்த தனித்து போட்டியிட்டு 4 தொகுதியில் நம்பர் 2வா நீங்க வந்திருக்கீங்க. அப்படின்னா அந்த ஃபுல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நீங்க கிளைம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அது மாத்திரம் இல்ல, பாராளுமன்ற தொகுதி கூட்டணியில அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற வரப்போகிறது. அதனால அப்படி இருக்குது. பட் அது பேச்சுவார்த்தையில தான் அது தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பங்கீடு தான், பங்கீட்டு கொள்வதுதான்.
அதிமுகவுக்கு அதிகத்த இடங்களை பிஜேபி கொடுத்து விட்டு அதிமுக கஷ்டப்படுகிறது, அதுல ஒரு அதிருப்தி உருவாகிறது என்றால் கூட அதுல பிஜேபிக்கு பங்கு இருக்கு இல்லையா? அதை சரி பண்ண வேண்டியது பிஜேபியோட பொறுப்பு தானே. கூட்டணியில இது வின் சிச்சுவேஷன் தான் ஒரு கூட்டணியில் இருக்க வேண்டும். ஒருத்தர் வின் ஒருத்தர் லூஸ் என்று வந்தா அப்புறம் கடைசியா கூடா நட்பு கேடாய முடியும்னு கருணாநிதி சொன்ன மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடும். அப்படியெல்லாம் பிஜேபியில் எந்த நிலைமை உருவாகாது. நாங்கள் முழுக்க கூட்டணி கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். இவ்வளவு நேரம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எண்ணிக்கையை விட என்ன முக்கியம் நினைக்கிறேன் நான். எஸ் எக்ஸாக்ட்லி. இவ்வளவு நேரம் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசினோம். கொஞ்சம் அப்படியே இந்த பங்களாதேஷ் பக்கமா அந்த பார்டர் ஏரியாவுக்கு வெஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம். அநேகமாக பிஜேபி ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்துமோ என்று எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. தினந்தோறும் ஏதோ ஒரு முக்கியமான பிரமுகர் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து விலகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அந்த திரிணாமுல் காங்கிரஸை ஸ்தாபித்ததில் முக்கிய பங்கெடுத்த தலைவர் தினேஷ் திரிவேதி தன்னுடைய ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன நடக்கும், என்ன விதமாக போயிட்டு இருக்கு, என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? இல்லை, நீங்க மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியையும் அவங்களுடைய ஆட்டிடியூடும் பிஹேவியரையும் முழுவதுமாக புரிந்து கொண்டவர்கள் திரிணாமுல் கட்சியிலிருந்து பிஜேபியில அந்த கட்சி தலைவர்கள் சேர்வதை ஆச்சரியமா நினைக்க மாட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு நாள் அவங்க எப்படி அந்த கட்சியில இருந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ்லன்றதான் நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தி ஒஸ்ட் எவர் கவர்மெண்ட் மம்தா பானர்ஜியுடைய கவர்மெண்ட், தி ஒஸ்ட் எவர் பொலிட்டிஷியன் இன் இந்தியா. நீங்க அவங்கள மாதிரி அப்படி ஒரு அரசியல்வாதியை பார்க்கவே முடியாது. நான் நரேந்திர மோடி அவர்களை கன்னத்தில் அறைவேன் அப்படிங்கிறாங்க. பிரதமர் பேசுகிற கூட்டத்தையே புறக்கணிச்சுட்டு போறாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டா ஏதோ தெருவில் இறங்கி ரவுடி மாதிரி கீழே இறங்கி ஏன் அப்படி கோஷம் போட்ட அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் ரேட் ரவுடி மாதிரி பேசுறாங்க. ஒரு பெண்மணி என்கிற முழுமையான மரியாதையை நாம் அவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்களுடைய பிஹேவியர் என்பது ஒரு அரசியல்வாதிக்கான லட்சணமாக இலக்கணமாக இல்லை. அதனால நிச்சயமாக அவங்க இந்த தடவை ஆட்சி இழக்க போறது உறுதி. பங்களாதேஷ மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனையே பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய ஊடுருவல் தான். அதை தடுப்பதில் அந்த அரசாங்கத்துக்கு முழுமையான உடன்பாடு இல்லை. ஏன்னா அங்கிருந்து ஊடுருவல் செய்து வந்தவங்க தான் அந்த கட்சிக்கு ரொம்ப பெரிய வாக்கு வங்கியா இருக்காங்க. இதற்கு முன்னால சிபிஎம்முக்கு அவங்க தான் வாக்கு வங்கியா இருந்தாங்க. அதற்கு முன்னால காங்கிரஸ்க்கு அவங்க தான் வாக்கு வங்கியா இருந்தாங்க. இப்போ அவங்க திரிணாமுலுக்கு வாக்கு வங்கியா இருக்காங்க. அதனால அந்த பிரச்சனையை முற்றிலும் களையப்பட வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியாக இருக்கிறது. மேற்கு வங்காளத்தினுடைய வாக்காளர்கள் ரொம்ப தெளிவாக பிஜேபி இந்த முறை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதற்காகத்தான் பரிவர்த்தன் யாத்ரா, அதனுடைய 4ஆம் கட்ட யாத்திரையை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். பரிவர்த்தன் யாத்திரைனா மாற்றத்திற்கான ஒரு பயணம் அப்படின்னு அர்த்தம். அதை நடத்தி கொண்டிருக்காங்க. அதனால அதை புரிந்து கொள்ளணும். நாங்கள் 2019 ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம் பிஜேபியிலிருந்து மேற்கு வங்க தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில். என்னன்னா 2019 பாதி, 2021 மீதி அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். அதனால பாதிக்கு அளவான பாராளுமன்ற இடங்களை 2019 வெற்றி பெற்றோம் பிஜேபி. 18 தொகுதிகள். அப்போது நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 2021 மீதி. அந்த மீதி இப்போ உள்ள இந்த 21 நிறைவேறி பாரதிய ஜனதா கட்சி அங்கே முழு பெரும்பான்மையுடன் தனிப்பெரும்பான்மையுடன் அங்கே ஆட்சிக்கு வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரிதான் அஸ்ஸாம்ல நாங்கள் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம். இப்போ நீங்க ஒரு விஷயம் இதுல புரிந்து கொள்ளணும். நீங்க 6% சிறுபான்மையினர் வாக்கு, 10% சிறுபான்மையினர் வாக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட சிறுபான்மையினரை தாஜா செய்கிற ஒரு போக்கு இருக்கு. அது தமிழ்நாட்டில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, எல்லா மாநிலங்களையும் பார்க்குறோம். பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொண்டால் இந்த சிறுபான்மை வாக்குகள் இந்த 6%, 8%, நமக்கு கிடைக்காது அப்படி நினைக்கிற ஒரு அரசியல் சிந்தனை இருக்கு. ஆனால் அஸ்ஸாம்ல 35% முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் வாக்கு. மேற்கு வங்கத்திலையும் குறைச்சல் இல்லை, அங்கேயுமே 27% சிறுபான்மை வாக்கு, முஸ்லிம்கள் வாக்கு. அப்படி இருக்கிற மாநிலங்கள்ல அதே முஸ்லிம்களே ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றிக்கு வருகிற அஸ்ஸாம்ல. அப்போ அங்கே ஒரு போலரைசேஷனால, ஹிந்து முஸ்லிம் போலரைசேஷனால நமக்கு ஆட்சிக்கு வரவில்லை. ஏன்னா நான் உறுதியா சொல்ல முடியும், முழுக்க 100% முஸ்லிம்களே இருக்கிற பூத், அந்த பூத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி கணிசமான வாக்குகள் கிடைக்கின்றன. ஒரு முஸ்லீம் தான் அந்த ஓட்டை போட்டிருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் பெற்றுத்தான் உத்தரப்பிரதேசத்துல, அஸ்ஸாம்ல எல்லாம் ஆட்சி அமைக்கிறோம். மேற்கு வங்கத்திலே அதை வச்சுதான் ஆட்சி அமைக்க போகிறோம். அதனால அஸ்ஸாம் மேற்கு வங்கம் இரண்டுமே நாங்கள் அஸ்ஸாம்ல திரும்ப ஆட்சி அமைக்க போறோம். மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பிஜேபி ஆட்சியை
கடிக்கப் போகிறது. கிட்டத்தட்ட இந்த கோரமண்டல், இந்த கிழக்கு கடற்கரையினுடைய முதல் வெற்றி அங்கே கொல்கத்தாவிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஆரம்பிக்கும். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஆரம்பிக்க போகிறது. இதுதான் எங்களுடைய கோரமண்டல் எக்ஸ்பிரஸினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பெங்கால். ஓகே, உங்களுடைய நம்பிக்கை பலிக்கட்டும் ப்ரொஃபசர். இவ்வளவு நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டயத்தை கோலாகலாஸ் டிவிக்காக நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி ஸ்ரீனிவாஸ். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.